மீனாட்சி, என்ன சொல்றீங்க? என்னால என்ன பிரச்சனை? ஆமா சார், உங்களால தான். நீங்க எங்க குடும்பத்துக்கு நல்லதும் பண்ணிருக்கீங்க, கெடுதலும் பண்ணிட்டீங்க. மீனாட்சி, என்ன சொல்ற நீ? அஜய் சார் என்ன கெடுதல் பண்ணாரு? அது அவர்கிட்டயே கேளு. சார், என்ன சார் பிரச்சனை? மீனாட்சியா சார் உங்களை பார்த்து இப்படி பேசுது? இந்த பிரச்சனையில் உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அது ஒண்ணும் இல்ல ஜிலேபி. நான் தாரணியை வீட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது தாரணிக்கு காய்ச்சலா இருந்துச்சுல்ல. ஆமா, முத்துப்பாண்டி கூட சொன்னேன். நீங்க அந்த நேரம் தாரணிக்கு ஏதோ காய்ச்சல் ஊசி கூட போட்டு கூட்டு வந்தீங்களாமே. அந்த ஊசி தான் இப்ப பிரச்சனைன்னு மீனாட்சி சொல்றான். அந்த ஊசி தான் பிரச்சனையா? என்ன மீனாட்சி, அந்த ஊசில என்ன பிரச்சனை? அது காய்ச்சல் ஊசி தானே? இல்ல மாமா, அவர் அப்ப ஏதோ ஒரு நினைப்புல தாரணிக்கு தப்பான ஊசி ஏதோ போட்டுட்டாரு போல இருக்கு. கோச்சு கூட அப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு மாமா. அஜய் சார் என்ன சார், கோச் இப்படி சொல்லியிருக்காரு? அவர் படிச்சவர் தானே, அவர் ஏன் அப்படி சொல்லணும்? நீங்க தப்பான ஊசி தான் போட்டீங்களா? முத்துப்பாண்டி, நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேனா? சார் பின்ன என்ன சார், தாரணி வேற எந்த மருந்து மாத்திரமே போடலையே, நீங்க தானே ஊசி போட்டீங்க. இப்ப இந்த ஊசியால தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஏய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அஜய் சார் எப்படி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவாரு? டேய், இவர் வேணும்னு தப்பு பண்ணிருக்க மாட்டாரா? இவர் தாரணி இங்க கூட்டிட்டு வர்றப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அப்ப தாரணி காய்ச்சல் அடிச்சது. அந்த நேரத்துல பதட்டத்துல ஏதாவது சீக்கிரம் இங்க வரணும்ன்றதுனால தப்பான ஊசி ஏதாவது போட்டிருந்தாருன்னா? சார் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க சார், என்ன ஊசி சார் அது? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இப்படி சொல்லிட்டா நீங்க தப்பு பண்ணலன்னு ஆயிடுமா? அக்கா நிறுத்துக்கா. வா இருக்குன்றதுக்காக எது வேணாலும் பேசுறதா? இவர் எதுக்கு தப்பான ஊசியெல்லாம் போட போறாரு? அவர் எனக்கு போட்டது காய்ச்சல் ஊசி. கோச் தான் அப்படி ஏதோ ஒன்று உளறிட்டு போயிட்டாரு. நீ அப்படி பேசிட்டு இருக்க? மாமா, அக்கா தான் இப்படி சொல்லுதுன்னா நீ அதை சொல்றத கேட்டுக்கிட்டு தேவையில்லாம அஜய் சாரை அவமானப்படுத்திட்டு இருக்க. அஜய் சார்ல எந்த தப்பும் பண்ணல சார். இவங்க பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். அஜய் சாரால எந்த பிரச்சனையும் இல்ல. என் விதியால தான் நடந்த பிரச்சனை. என் தலை எழுத்து. நான் உருப்படாதவன். எனக்கு எதுவுமே விளங்காது. நான் தொட்டா எதுவுமே தொலங்காது. எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஏதாவது ஒண்ணு நடந்து எனக்கு கிடைக்காமலே போயிடும். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு எல்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. என் தலை எழுத்து. அழுகாதம்மா. சரி இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி இது இவர் தப்பா இருக்காது நான் நம்புறேன். இந்த பிரச்சனை அதுக்கு நீ இப்படியே விட முடியுமா? நீயே உன்னை விளங்காதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல அப்படிலாம் பேசாத.